அரசியல் சூழ்நிலையில் மக்களுக்கு சேவை செய்யும் கூட்டணி எது என்ற கேள்விக்கு தேமுதிக மக்கள் நல கூட்டணிதான் என்று 41% மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். வானம் அறக்கட்டளை, தமிழறம், இம்க்ரி ஈவன் சொல்யூஷன் உள்ளிட்ட 5 தன்னார்வ நிறுவனங்கள் மாபெரும் கருத்து கணிப்பு நடத்தி முடிவுகளை வெளியிட்டுள்ளன. அவர்கள் வைத்த பல்வேறு கேள்விகளுக்கு மக்கள் அளித்துள்ள கருத்துக்கள் குறித்து வானம் அறக்கட்டளையின் நிறுவனர் வினோத்குமார் விளக்குவதை தற்போது பார்க்கலாம். வணக்கம். இளைஞர்களாகிய நாங்கள் 5 தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் நடத்திய மாபெரும் மக்கள் கருத்து கணிப்பு மகிழ்ச்சியுடன் வெளியிடுகிறோம். கடந்த 45 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் சுமார் 50,000 மேற்பட்டோர் மக்களிடம் கருத்து கணிப்பு எடுத்துள்ளோம். அதன் முடிவை இப்பொழுது மகிழ்ச்சியாக வெளியிடுகிறோம். நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக சென்னை, தமிழகம், காஞ்சிபுரம் அந்த சுற்று வட்டாரத்தில் தன்னார்வ நிறுவனத்தை நடத்தி வருகின்றோம். எங்கள் நிறுவனமாகிய வானம் அறக்கட்டளை, தமிழறம், ஐம்ரி ஈவெண்ட்ஸ், சென்னை இஸ் ஒன், ஃப்ளாட்பேக் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனில் 20-30 மெம்பர்ஸ் அங்கங்கே இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் சுமார் 45 நாட்களாக 50,000 மேற்கொண்ட மக்களிடம் எடுத்துப்பட்ட கருத்து கணிப்பு இது. நாங்கள் எங்கெங்கே எடுத்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஹோட்டல்ஸ், காலேஜஸ், ஸ்டூடெண்ட்ஸ், தென் பப்ளிக்ஸ் எங்கெங்கே இருக்கிறாங்களோ இந்த கருத்து கணிப்பு நியூவாக யாரெல்லாம் இந்த யங்ஸ்டர்ஸ் 18+, இப்போ இந்த வருஷம் யார் ஃபஸ்ட்டாக ஓட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நாங்கள் மெயினாக டார்கெட் பண்ணி எடுத்திருந்தோம். இந்த கருத்து கணிப்பு முடிவில் எங்களுக்கு வந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் எல்லாரும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. சேஞ்சஸ் மஸ்ட் நீடட்னு. ஸோ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் ஒரு சேஞ்சஸ் தேவைன்ற மாதிரி இந்த கருத்து கணிப்பு முடிவு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் இப்பொழுது இருக்கும் அரசியல் சூழ்நிலையில் மக்களுக்கு சேவை செய்யும் கூட்டணி எது என்ற கருத்து கணிப்பை வச்சிருந்தோம். அதில் அதிமுக கூட்டணி என்று 32% மக்களும், திமுக கூட்டணி என்று 27% மக்களும், தேமுதிக மக்கள் நல கூட்டணி என்று 41% மக்களும் சொல்லியிருக்காங்க. இதை நாங்கள் ஓவராலாக தமிழ்நாட்டில் எடுக்கும் போது எல்லா இடத்துலையும் கேட்கப்பட்ட முதல் 2 கேள்வியில் எல்லாரிடமும் கேட்கப்பட்ட கேள்வி இது. சுமார் 25,000 முதல் 50,000 மக்கள்கிட்ட வந்திருக்க இந்த கொஸ்டினை நாங்கள் ப்ரொசீட் பண்ணியிருந்தோம். இதில் 41% மக்கள் தேமுதிக ப்ளஸ் மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தேமுதிக மக்கள் நல கூட்டணியை கண்டு அதிமுக, திமுக அஞ்சுகிறதா என்ற கேள்விக்கு 59% மக்கள் ஆம் என்றும், 37% மக்கள் இல்லை என்றும், 4% மக்கள் கருத்து இல்லை என்றும் பதிவாகியிருக்கிறது. அதிமுக, திமுகவிற்கு மாற்று கட்சி தேவையா என்ற கேள்விக்கு 60% மக்கள் ஆம் என்றும், 32% மக்கள் இல்லை என்றும், 8% மக்கள் கருத்து இல்லை என்றும் பதிவு செஞ்சுருக்காங்க. இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது என்றால், வருகின்ற பொது தேர்தலில் மக்களுக்கு மாற்று, அதிமுக, திமுகவிற்கு மாற்று தேவைப்படுகிறது என்று புரிய வருகிறது. விஜயகாந்த் அவர்கள் மீடியாவை எதிர்த்து பேசியது சரியா தவறா என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 79% மக்கள் ஆம், மீடியாவை எதிர்த்து பேசியது சரி என்று 79% மக்களும், 18% மக்கள் இல்லை என்றும், 3% மக்கள் கருத்து கூற விரும்பவில்லை என்றும் பதிவு செஞ்சுருக்காங்க. அதிமுக, திமுக ஆட்சியில் சாதனையா வேதனையா என்ற கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு சாதனை என்று 26% மக்களும், வேதனை என்று 68% மக்களும், கருத்து கூற இயலவில்லை என்று 6% மக்களும் கூறியிருக்காங்க. திமுக, அதிமுக ஆட்சி வேதனை என்று 68% மக்கள் தங்களுடைய கருத்தை பதிவிச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் மீது ஏதேனும் ஊழல் வழக்கு உள்ளதா என்ற கொஸ்டின் கேட்டிருந்தோம். இதில் இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பற்றியும் நாங்கள் கேட்டிருந்தோம். அதில் விஜயகாந்த் மீது ஏதேனும் ஊழல் வழக்கு உள்ளதா என்ற கேள்வியில் இல்லை என்று 89% மக்களும், ஆம் என்று 4% மக்களும் மட்டுமே தான் ஆம் விஜயகாந்த் மீது ஊழல் வழக்கு இருக்குது என்று 4% மக்கள் மட்டுமே சொல்லியிருக்காங்க. மீதி இருக்க 89% மக்கள் விஜயகாந்த் மீது எந்த ஊழல் வழக்கும் இல்லை என்று தான் கருத்து கூறியிருக்காங்க. 7% மக்கள் கருத்து கூற விரும்பவில்லை என்று சொல்லியிருக்காங்க. மீடியாவில் வரும் செய்திகள் நம்பகத்தன்மை உள்ளதா என்ற கருத்து கணிப்பில் என்ற கேள்வியில் 67% மக்கள் இல்லை என்று முடிவு சொல்லியிருக்காங்க. 24% மக்கள் தான் நாங்கள் மீடியாவில் வர செய்திகளை நம்புகிறோம், நம்பகத்தன்மை உள்ளது என்று சொல்லியிருக்காங்க. கருத்து கூற விரும்பவில்லை என்று 9% மக்கள் கூறியிருக்காங்க. அடுத்த கேள்வி, கல்வித்துறையும் மருத்துவத்துறையும் வணிகமயமாக்கப்பட்டுள்ளதா? இந்த 50 ஆண்டு காலத்தில் கல்வித்துறையும் மருத்துவத்துறையும் வணிகமயமாக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு ஆம் என்று 67% மக்களும்,
இல்லை என்று 31% மக்களும், கருத்து கூற விரும்பவில்லை என்று 2% மக்களும் கூறியிருக்காங்க. அடுத்த கேள்வி, அதிமுக திமுகவிற்கு பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்த முடியுமா, இது சாத்தியமா இவர்களால் கேட்ட கேள்விக்கு சாத்தியம் இல்லை என்று 71% மக்களும், சாத்தியம் என்று 26% மக்களும் சொல்லியிருக்காங்க. கருத்து கூற விரும்பவில்லை என்று 3% மக்கள் கூறியிருக்காங்க. ஊழல் மிகுந்த கட்சி எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இதில் வந்து நாங்கள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி கேட்கல, எந்தெந்த கட்சின்னு நாங்கள் பிரதானப்படுத்தலை. மக்களே வந்து என்ன கட்சின்னு நாங்கள் கேட்கும் போது அதிமுக என்று 39% மக்களும், திமுக என்று 58% மக்களும், மற்ற கட்சிகள் 3% மக்களும், பிரதானமாக திமுக அதிமுக என்ன ஊழல் கட்சி என்ற நிலையில் மக்கள் வந்து பதில் கூறியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு எல்லாமே தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு 5 தொண்டு நிறுவனம் மூலமாக சுமார் 45 நாட்கள் 50,000 மக்கள் கிட்ட எடுத்திருந்தோம். இது எல்லாரும் வந்து மேக்சிமம் நாங்கள் கவர் பண்ணது யங்ஸ்டர்ஸ். இப்போ புதுசாக யார் வந்து இளைய சமுதாயம் ஓட்டு போட இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கருத்து கணிப்பை முன் வச்சுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் தள்ளுவண்டி வச்சுருக்காங்க, ட்ரெயின், பஸ்ஸு, அன்றாடம் வெளிஜன மக்கள்கிட்ட நாங்கள் இந்த கருத்து கணிப்பை வச்சுருந்தோம். இதில் 90% மக்கள் இந்த ஆட்டி மாற்றம் வேண்டும், திமுக அதிமுக அடுத்து மாற்றம் வேண்டும் என்றே பெரும்பாலான மக்கள் வந்து எதிர்பார்ப்பாக உள்ளது. வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் மாற்றத்தை நோக்கி தான் போகும் என்று எங்கள் கருத்து கணிப்பு முடிவும் சொல்லுகிறது. கோவை